என் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். சமீபத்தில்ங்க இந்த சைமன் செபாஸ்டியனோட மேடையில் ஒரு இஸ்லாமிய சகோதரி பெரியாரை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவே ராமசாமியோட தாயார் தன்னுடைய கர்ப்பப்பையை நீக்கியிருந்தால் ஈவே ராமசாமி பிறந்திருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான பேச்சு பேசியிருந்தாங்க. உண்மைதாங்க, அறிவியல் தாங்க. கர்ப்பப்பையை நீக்கிட்டா குழந்தை பிறக்காதுங்க. ஆமாம், சரி, அதில் நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்குறீங்களா? அவங்களோட கற்பனைக்கு ஒரு சில கற்பனையான பதில்கள் நான் சொல்லலான்னு இருக்கேங்க. ஒருவேளை பெரியார் பிறக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு என்னவாக இருந்திருக்கும், இந்த சகோதரி என்னவாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கற்பனைங்க. பெரியார் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டிலும் மதவெறி தலை தூக்கி இருக்கும், வட மாநிலங்களைப் போல். வட மாநிலம்னா எதை குறிப்பாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? குஜராத் மாடல் தாங்க இந்தியா மாடலு. அங்கே தலை தூக்கி இருக்கும் இல்லையா? பில்கிஸ் பானுக்கு நடந்தது போல் இந்த சகோதரி பேசியிருந்தாங்க இல்லையா, இஸ்லாமிய சகோதரி, அவருடைய தாயாரின் வயிறும் அறுக்கப்பட்டிருக்கும். இந்த சகோதரி சிசுவாக இருக்கும் பொழுதே வெளியில் எடுத்து கொல்லப்பட்டிருக்கலாம் இல்லையா? இதுவும் என்னோடய கற்பனை தாங்க. அப்புறம் இன்னொரு கற்பனைங்க, இன்னொரு வட மாநிலத்தில் மலைவாழ் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மதத்தை பரப்புகிறார்னு சொல்லி அவரோட குடும்பத்தையே வச்சு அந்த வேனோட வச்சு கொளுத்துனாங்க. ஒரு மதவெறி கும்பல் இல்லையா? என்னென்னா மதவெறி கும்பல் சொல்லி யாரா அந்த மதவெறி கும்பல், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, சரியா? அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலும் அந்த மதவெறி இங்கேயும் தலை தூக்கி இருந்தால் சைமன் செபாஸ்டியனை போல கிறிஸ்தவர்கள் இங்கே மரியாதையாக வாழவும் முடியாது. சைமன் செபாஸ்டியனோட குடும்பத்திற்கும் இப்படிப்பட்ட நிலை நேர்ந்திருக்கலாம் அந்த மதவெறி கும்பல்களால். இதுவும் என்னோட கற்பனை தாங்க. சரி, இவர்களுக்கு பதில் சொல்கிறது ஒரு பக்கம் ஆகட்டும். இன்னொரு கற்பனையும் சேர்ந்தே வந்ததுங்க எனக்கு. அது என்னன்னா, ஒருவேளை இதே கேள்வியை பெரியாரிடம் கேட்டிருந்தால் பெரியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை வந்ததுங்க. அதாவது, என் தாயார் கர்ப்பப்பையை நீக்கி இருந்தால் இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில் இன்னும் சுயமரியாதையுடனும் தன்மானத்துடனும் அவரால் வாழ்ந்திருக்க முடியும் என்று சந்தோஷப்பட்டிருப்பார். அவர்தான் பெரியார். அவருடைய ஆளுமையெல்லாம் உங்களுக்கு போன்ற இந்த சைமன் செபாஸ்டியனுக்கு பின்னாடி நிற்கிற ஈனப்பிறவிகளுக்கெல்லாம் புரிய வாய்ப்பில்லை. அதனால் இந்த செவருடன் மோதி மண்டையை உடைத்துக்கொள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாவது தமிழ் சமுதாயத்துக்கு உருப்படியாக செய்ய முடியுமா பாருங்கள், சரியா? அப்புறம் அந்த தங்கைக்கு ஒரு கேள்வி. அதாவதுங்க, ரொம்ப நாளாகவே இந்த பாலியல் குற்றவாளி இந்த சைமன் செபாஸ்டியனை பற்றி ஒரு பெண் ரொம்ப நாளாக குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ரொம்ப குறிப்பிட்டது நான் சொல்லணும் அப்படின்னா, என்னை 17 முறை கருக்கலைப்பு செய்ய வச்சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்கங்க. எல்லா வீடியோவில் இன்னும் இருக்குது, நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம். இது குற்றமாக தெரியலையா உங்களுக்கு? அந்த பெண் போய் சொல்கிறாங்களா? மாமா கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன். சீமான் ஒரே ஒரு தடவை உண்மையை வாழ்க்கையில் பேசினார்னா அது இந்த வார்த்தையாக தான் இருக்கும், சரிங்களா? அப்படின்னு சொன்னார். முதல்ல அந்த பொண்ணை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னாரு. அதுக்கப்புறம் நான் என்ன கரும்பு காட்டுகளை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டாருங்க. அடுத்தது மூணாவது ஒன்று பண்ணார் பாருங்க. அதாவது அவருடைய இணையரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, அவருடைய இணையர் சொன்னாங்களாம், உனக்கு வேறு பெண்ணே கிடைக்கவில்லையா அப்படின்னு அவங்க இணையர் கேட்டாங்களாம். இப்படி ஒரு குடும்பம் எங்கேயாவது யாராவது பார்த்ததுண்டா? ரொம்ப மகிழ்ச்சி. வேறு பெண்ணே கிடைக்கவில்லையா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கான அர்த்தம் என்னங்க? யாரை குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு? ஒருவேளை சகோதரி உங்களை மாதிரி அந்த பாலியல் குற்றவாளிக்கு சுற்றி நிற்கிற மற்ற பெண்களெல்லாம் ஒப்பிட்டு தான், ஏன் இவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையா, அவங்க தான் கிடைச்சாங்களான்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியலங்க. உங்களோட கற்பனைவாதத்தை அங்கே அப்படியே தூக்கி வச்சுட்டு இதுக்கான கேள்விகளுக்கான பதிலையும் தேடுங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொன்று கடைசியாக சொல்லிக்கிறேங்க உங்கள் எல்லாத்துக்கும், பெரியார் தாடி மயிரை கூட பிடுங்க முடியாதுங்க. நன்றி, வணக்கம்.